Hi friends, Dr. Farid, Maharaja Laser Dental Clinic. We are stepping into 2025. 20 வருஷம் ஆச்சு. We started our clinic at 2005. The 20 yearsல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கான்ஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த டெக்னாலஜி என்னென்ன ரீசெண்டாக வருதோ அதையும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் மகாராஜா லேசர் டென்டல் கிளினிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைப்பேன். வி ஆர் ஆல்வேஸ் அப்டேட்டிங் அவர் செல்ஃப். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று இந்த டிஜிட்டல் எரால் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏஐ, எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எங்கள் டென்டலும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆயாச்சு. எப்படின்னு சொல்கிறேன்னா அலைனர்ஸ், முதல்ல பார்த்தீங்கன்னா பிரேசஸ் போட்டிருப்பாங்க, இப்போ பிரேசஸ் போய் இப்போ அலைனர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்கள் இம்ப்ளான்ட் டென்டிஸ்ட்ரி, பல்லே இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீங்கள் முதல்ல பக்கத்து 2 பல்லோட சப்போர்ட் எடுத்து ஒரு பல்லு வைக்கணுமாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, அந்த ஸ்கேனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைகாம் ஃபைலை சிபிசிடியோட மெர்ஜ் பண்ணுறீங்க. யூ மேக் சர்ஜிக்கல் கைட்ஸ். நம்ம எந்த இடத்துல இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணுங்கிறதே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் ட்ரிவன் டென்டிஸ்ட்ரியாக மாறிட்டு வருது. ஸோ இந்த எரால பார்த்தீங்கன்னா வி ஆல் ஆர் வெரி சேஃப். அண்டு இன்னும் ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் என்னென்னா, மகாராஜா லேசர் டென்டல் கிளினிக் இஸ் கான்ஸ்டன்ட்லி அந்த டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ணுது. அண்டு அதை இன்கார்பரேட் பண்ணுவதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட்ஸ்க்கு அது கொடுக்குறோம். இன்னொன்று அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, வெளிநாடுகளில் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணி அங்கே போய் தான் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே, நம்ம பொள்ளாச்சியிலே எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் என்னென்ன வசதிகள் இருக்குதோ, உங்களுக்கு இம்ப்ளான்ஸ் ஆகட்டும், ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். முதல்ல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பிரெட் மார்க் சிஸ்டத்தை படிக்கும்போது நானே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நான் இந்தியா இஸ் வே 20-25 இயர்ஸ் பிஹைண்டுன்னு நினைப்பேன். பட் இப்போ என்னென்னா அந்த டெக்னாலஜி நம்ம இந்தியாவுக்கே வந்துருச்சு. இன்னொன்று, நம்ம ஊர் மக்கள் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்கணும். டென்டிஸ்ட்ரி ஹஸ் பிகம் பெயின் ஃப்ரீ. மெயினாக பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை. முதல்லாம் பார்த்தீங்கன்னா டென்டல் சேர்ஸ் பார்த்தாவே பயப்படுவாங்க, அந்த பார்பர் சேர்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டென்டல் இஸ் மோர் சொஃபஸ்டிகேட்டட். இன்னொன்று, டென்டல் ஹஸ் பிகம் எஸ்தட்டிக், இட்ஸ் காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று, ஸ்மைல், எல்லாருக்குமே அந்த ஸ்மைலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. இன்னொன்று, டென்டல் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயாச்சு. இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி இஸ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் டிசைனிங். ஸ்மைல் டிஜிட்டல் ஸ்மைல் கரெக்ஷன் சொல்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ எப்படி இருக்குது, அந்த டிஜிட்டல் உங்கள் எப்படி இருக்குங்கிறது அந்த பல்ல உடனே ஒரு ½ அன் ஹவரில் யூ கேன் விஷுவலைஸ். இன்னொன்று, உங்கள் பல்லு இப்போது இப்படி இருக்குது, நீங்கள் அலைனஸ் போட்டால் அது எப்படி நகரும், உடனே அந்த கரெக்ஷன் இமீடியட்டாக நாங்கள் உங்களுக்கு அது காமிக்கும்போது பேஷண்ட்டோட அப்ரிசியேஷன் நல்லா இருக்குது. தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா எங்கள் டென்டல் ஃபீல்டில் மிகப்பெரிய ஒரு பலம். டெக்னாலஜி இவ்வளோ விஷயங்கள் இருக்கனால என்னென்னா சான்சஸ் ஆஃப் எரர் ஆர் வெரி மினிமம். அண்ட் சொஃபஸ்டிகேஷன், பேஷண்ட், டென்டிஸ்ட், அந்த சேர் சைட் டைமும் சேவ் ஆகும். இன்றைக்கி இருக்க பிஸி ஷெடியூலில் யாருமே அவங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்புகிறதில்ல. வராங்க, காலையில் வராங்க, ஈவினிங்குள்ளே அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஃப்ரீக்வெண்ட் டென்டல் அப்பாயின்மெண்ட்ஸோட விசிட்ஸும் கம்மியாகுது, ஃப்ரீக்வன்சியும் கம்மியாகுது. அதே மாதிரி டூத் கலர் ரெஸ்ட்ரேஷன்ஸ், ஜிர்கோனியம், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இன்னைக்கு வாயில் என்ன பண்ணியிருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது. ஃபில்லிங்ஸ் பண்ணாலும் சரி, ரெஸ்ட்ரேஷன்ஸ், கேப்பு, க்ரௌன்ஸ், எது பண்ணாலுமே எல்லாமே டூத் கலர், பல்லு மாதிரியே இருக்கும். என்ன பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாது. ஸோ ஐ எம் ப்ரௌட்லி சேயிங் மகாராஜா லேசர் டென்டல் கிளினிக் இஸ் ஃபுல்லி எக்யூப்ட் அண்ட் கான்ஸ்டன்ட்லி அப்டேட்டிங். அண்ட் டெக்னாலஜி ஆகட்டும் சரி, டிஜிட்டல் டென்டிஸ்டை இன்கார்பரேட் பண்ணுறோம். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் அன்புக்கு நன்றி. ஆஸ் எ இயர்லி செட் பார்த்தீங்கன்னா மகாராஜா லேசர் டென்டல் கிளினிக் ஸ்டார்டட் இன் 2005, ஸ்டெப்பிங் இன் டு 20 இயர்ஸ். 2025ங்கிறது எங்கள் மகாராஜா லேசர் டென்டல் கிளினிக்கு 20th இயர். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் success for everyone and a bright and prosperous new year brings you a good health and wealth. And 2025 எல்லாருக்குமே நல்லபடியாக அமையட்டும். என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.